சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே 5 T20 போட்டிகள் இங்கே இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து அணி இந்தியாவில் விளையாட வந்திருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடந்தது. அதில் இந்தியா தன்னுடைய அதிரடியை காட்டி வெற்றி வகையை சூடியிருக்காங்க. இப்போ 1-0 அப்படின்ற வகையில் முன்னிலை வகிக்கிறாங்க. இன்னைக்கு இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் போட்டியில் வெற்றி, இரண்டாவது போட்டியும் வெற்றி அப்படின்ற இலக்கோடு இந்திய அணி களமிறங்குகிறது ஒரு பூஸ்டப்போட. இன்னைக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில் பேட்டிங் வரிசையில் இரட்டை குழல் துப்பாக்கி இரு துருவங்கள் அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம், அபிஷேக் சர்மா ஒரு பக்கம், ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் பட்டையை கிளப்புறாங்க. அதிரடினா அதிரடி, அப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா நேற்று பயிற்சியின் போது கணுக்கால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அந்த வழியால் அவதிப்பட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்றைய போட்டியில் விளையாடுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒருவேளை அவர் விளையாடவில்லை என்றால் அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் அல்லது த்ரூ ஜூரல் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் தன்னுடைய அதிரடியை இன்னைக்கும் தொடரலாம். அடுத்ததாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் மிடில் ஆர்டரில் ஆடுறாரு. அவர் தன்னுடைய அதிரடியை இந்த மேட்ச்ல காட்டுவாரா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த பேட்டிங்ல பார்த்தோம்னா, அடுத்தடுத்து பேட்டிங் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரிங்கு சிங் அப்படின்னு ரன்மலையை புளியறதுக்காக பேட்டிங் வரிசை ரொம்ப பலமா இருக்கு இந்திய அணியில். அதே நேரத்தில் பவுலிங் பக்கம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் முகமது சமி இன்னைக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று அவர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் உள்ள வந்தார்னா நிதிஷ்குமார் வெளில போறதுக்கான வாய்ப்பு இன்றைய ஆட்டத்தில் இருக்கும். இன்னொரு பக்கம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் வரிசை ரொம்ப பலமாக இருக்குது இந்திய அணிக்கு. ரெண்டு பக்கமே பேலன்சிங்காக இருக்காங்க. இந்திய அணி இன்றைக்கும் வெற்றி வகை சூடும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக அளவில். இன்னொன்று ஹோம் டவுன் வேற, அதனால அந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு தான் இருக்குது, வெற்றி வாய்ப்பு. அந்த பக்கம் இங்கிலாந்து பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பில் ஷால்ட், டக்கெட் இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங் ஆடுறாங்க. இவங்க ஓப்பனிங்ல ஒரு அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா அமைச்சு வச்சா தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய கேப்டன் பட்லர், ஹாரி புரூக் இவங்களாம் ஓரளவுக்கு அந்த டீமை நல்ல வழியில் எடுத்துட்டு போக முடியும். பேட்டிங் இன்னைக்கு இங்கிலாந்து பக்கம் தான் எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓப்பனிங் அங்கே கரெக்டாக இங்கிலாந்து செட் ஆயிருச்சுன்னா வெற்றி அவங்க பக்கம் போயிடும்னு அதிக அளவில் கணிக்கப்படுது. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த தகவலை பதிவிட்டு இருக்காங்க. பவுலிங்ல இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கிறது ஆர்ச்சர் மட்டும்தான். அவருடைய பவுலிங்கோட வேகம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க கண்டிப்பா இந்திய மட்டை வீச்சாளர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா தான் விளங்குவார், சந்தேகமே கிடையாது. பத்தாவதுக்கு சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட் எப்படி ஃபேஸ் பவுலருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து டீம்ல தங்களுடைய சுழல்ல இந்திய அணியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ரஷீத், லிவிங்ஸ்டன், ரேகன் இவங்க மூணு பேருமே கங்கணம் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இரண்டாவது போட்டியில நமக்கு வெற்றி வேணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இப்படி இரண்டு பக்கமுமே சம பலத்தோடு இன்னைக்கு இரண்டாவது போட்டி சென்னையில் நடைபெறுகிறது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 470 நாட்களுக்கு பிறகு, அதாவது கடைசியா வேர்ல்டு கப்ல இந்தியா இங்க சென்னை கிரவுண்ட்ல விளையாண்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, அந்த போட்டியில வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் 474 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சென்னையில இந்திய அணி விளையாடுகிறது. இன்னொரு பக்கம் இந்த T20 போட்டியில 25 முறை இந்தியாவும் இங்கிலாந்தும் நேரடியாக மோதி இருக்கிறார்கள். இதில் 14 முறை இந்திய அணியும் 11 முறை இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதிலையும் இந்தியா கைதான் ஓங்கி இருக்குது. இன்றைய போட்டியில சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஸோ இந்த போட்டிக்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.